போடா போடா நீங்க வந்து கட்டாதே டேய் போடா யாரா டேய் ஏண்டா டேய் போய் அஜ்ரே யாரா மார்கள் முள்ளுப்பட்டி முத்தம் நாய்க்கிறே ஐயா வாங்க 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 கணக்கு மார்கள் என்ன வார்த்தை தெரிவித்த காரணமில்லை ஒரு முள்ளுப்பட்டி முத்தம் நாய்க்கார் முன்னர் வேத்துக்கு படை தலைவர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறதோ ஐயா பார்த்து என்ன எடக்கு மடக்கு வார்த்தை தெரிவித்தீங்க என்ன வார்த்தைகள் என்ன சொல்லிட்டு ஒரே கோபப்படுறீங்க வார்த்தை தடமாட்டமா தெரிவித்தீங்க அர்த்தங்கள் ஐயா கிளியட் நாக்கு இருக்க அரண்மனை என்ன பொறுப்பு கொடுத்துருக்கோம் இருக்க பொருள் பக்கமா பார்க்கணும் இருக்க குதிரை பக்கம் தீவனங்கள் வைக்க வேண்டும் ஒழுக்கமா செய்யணும்ல ஆமையா எகனுக்கு மகன் வேலை செய்யறாரு யாரு வரு கொள்ள வைக்கிறாரு புள்ள வைக்கிறாரு கொள்ள வைக்கிறாரு மாத்தி வச்ச என்ன செய்ய குதிரை தின்னார்கள் வகுறு ஊதி போயிடும் ஆமா அவரும் வஞ்சிக்கிற நேரம் நீங்க அந்த நேரம் பார்த்து அந்த கூப்பிட்டீங்க வஞ்சியோட அரண்மனைக்கு வந்துட்டேன் பார்கள் முள்ளுப்பட்டி முத்தம் நாய்க்கிற பாருங்கள் ஐயா வாங்க கணக்கு ஐயா பாளையங்கோட்டிலிருந்து பங்குனி மாசி வழியில நடந்து வந்து ஓட்டப்படாதுக்கு ஆமையா ஐயாவுக்கு வேர்த்து போய் இருக்கீங்க வேர்த்து போயா ஆமா அந்த வேப்ப மரத்து வேர் நான் இத்து போய் இல்லைங்கய்யா வேறு வந்துருக்கீங்க வேரோட களைப்போட வந்துருக்கீங்க களைப்போட இப்படி சேத்துல புடுக்காருங்களா சேத்துல புடுக்காருவா சேர்ல இப்படி உட்காருங்களான்னு கேட்க ஐயா சொல்லுங்க உட்கார்றதுக்கு அமர்றதுக்கு வரலை எதற்காக என்னுடைய மகன் காதலாசை சிறப்பாக நடத்தும் நடத்தான் பிள்ளமன் அரண்மனை நோக்கி வந்திருக்கேன் ஐயா உங்களுடைய மகன் கல்யாண காதல் விழா மிக சிறப்பாக நடத்துகிற நாங்க கடமைப்பட்டுள்ளோம் அப்படியா ஐயா பாளையங்கோட்டிலிருந்து பங்குனி மாசி வழி நடந்தே வந்ததுனால ரொம்ப களைப்போட வந்திருக்க போல தெரியுது ஆமையா களைப்புக்கு கொஞ்சோண்டு காப்பி சாப்பிடுறீங்களா காப்பி அப்ப காப்பி வேண்டாம் அப்போ ஒரு டம்ளர் பால் சாப்பிடுறீங்களா பால் மில்க் பாலியா பால் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாமியா அப்ப பழம் சாப்பிடுறீங்களா பச்சை பழம் வாழைப்பழம் முந்தப்பழம் ஏய் நம்ம காஞ்சன குளத்துல விளையக்கூடிய பழைய முந்தப்பழமா அப்படியா அதெல்லாம் வேண்டாம் அப்ப பழம் சாப்பிட மாட்டீங்க அதெல்லாம் வேண்டாமையா ஏன் பழத்தை சாப்பிட மாட்டீங்க நல்ல மரியாதையில ஒரு முள்ளுப்பட்டி முத்தமா வைக்கிற கேட்கிற கேள்வியை பாருங்க ஏன் பழத்தை சாப்பிட உங்க பழத்தை சாப்பிட இழுத்து புடுங்காதே இல்லைங்கய்யா ஏன் பழம் சாப்பிட மாட்டீங்க அப்பளம் தெரிவிச்சார்கள் ஏன் பழம் சாப்பிட மாட்டீர்கள் சேர்த்து சொல்லுங்க ஏன் பழம் சாப்பிட மாட்டீர்கள் ஏன் பழத்தை சாப்பிட மாட்டீங்க ஏன் சளி பிடிக்குமா நோ 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 அப்புறம் பழம் சாப்பிட மாட்டீங்க வேண்டாம் அப்ப இது சாப்பிடுறீங்களா என்னது இந்த புடுக்கு முச்சிரு அது என்ன எங்க புதுமையா விக்கிறது எங்க புடுக்கு மிச்சர் விக்கிறது உங்களுக்கான முறுக்கு மிச்சரியா உங்களுக்கான முறுக்கு மிச்சர் அத வேண்டாம் ஆரஞ்சு பழமையா ஆரஞ்சு பழம் ஆமா அத வேண்டாம் ஆப்பூளா ஒரு பூள் வேணாமா ஆப்பிள் இருக்குது அது எந்த ஏரியா ஆப்பூள் எங்க விக்குது ஆப்பிள் APPL ஆப்பிள் அத வேண்டாம் அது வேண்டாமா நோ 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 அப்ப ஐயா என்ன ரத்தம் சாப்பிடுவீங்க என்ன பாரு என்ன வார்த்தைகள் என்ன ரத்தம் சாப்பிடுவீங்க ஐயா சொல்லுங்க திருநெல்வேலி அல்வா லாலாக்கல் லட்டு மைசூர் பாக்கு காஞ்சனகுளம் பக்கம் பிடிக்காதா ஐயாவுக்கு கலப்பரமாய் போச்சுன்னு ஐயாவுக்கு ஏத்துக்கிறாரியா சரி மைசூர் பாக்கு என்ன மைசூர் பாக்கா அசியவத்தல் கையே என்ன கலப்பற மைசூர் பாக்கு ஜலேபி ஜிலேபி ஏதோ சிலப்பில பிரியா ஓடி இருக்கு சீலப்பி என்ன ஜிலேபி பச்சரிசி பொங்கல் நெய் பலகாரம் மலங்காட்டு நேந்திர பழங்கனி ஒன்று தெரியுமா என்ன பழம் மலங்காட்டு நேந்திர பழங்கனி ஒன்று நேந்திர பழமா இப்போதைக்கு நம்ம பூவம்பழம் இருக்கு சாப்பிடுறீங்களா ஐயா இன்னும் தெரியும் இந்த தெருலையும் தெரியும் பூவம்பழமா ஐயா சக்கமா ஆலயத்தில் பூசி வளர்ப்புறதுல ஒரு சிப்பு வளர்ப்புறதுல ஒரு பூவம்பழம் வச்சுக்கோமையா நேந்திர பழம் ஒன்று ஒரு டம்ளர் பால் தான் சார்பாய் பால் சாப்பிடுங்க ஆமையா என்ன பால் குடி மறக்கலாம்ல ஐயா உங்க அப்பா தொப்பை பரிசு மாதிரி வீட்டுல படுத்துப்பாங்க கதவை அடைச்சுக்கிட்டு ஒரு சாச்சி படுத்துட்டு வரட்டவே வளங்க நல்ல பால் குமுக்கு அது மட்டுமா அந்த கற்றுக்கொண்டது எவ்வளவு மரியாதை நீங்களும் படிக்காதவர்கள் ஐயா அரவணை கணக்கப்பலை எனக்கு பட்ட படித்தவர்கள் அதேங்கப்பா அந்த இடத்துல எவ்வளவு மரியாதை அதேங்கப்பா பிரமாதம் அதேங்கப்பா சிரிக்காதா சின்ன பிள்ளை
அடிச்சு கடவுப்பட பேச ஐயா போடானா அரமனை கலக்கப்பல உனக்கு யார் அந்த உத்தியா கொடுத்தது ஐயா வேண்டும் போடா அரமனையா செல்ல அத்துப்படுவே அரமனை கலக்கப்பல செல்ல பேசி முடியே வேண்டும் டேய் உனக்கு யார் டேய் அப்படி கட்சி கூட 3 பேர் கேட்டாங்களையா கேட்டார்கள் கேட்டது கேட்டாங்களையா அந்த இடத்துல கொஞ்ச நாள் ரோஸ் சொல்லிச்சு ரோசம்னா காரியத்தை பண்ணுவாயா அதுக்கு நான் சும்மா இருந்தமா எப்படி ஒரு ஓட்டு போடாததுக்கு அதிபதியார் மந்திரியாரு எங்க முன்னாடி வச்சு கேட்டுட்டாங்களே அப்ப நான் மறுபடியும் கேட்ட முடியாது எப்படி 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 மறுபடியும் கேட்ட முடியாது எப்படி போடா சொல்லிய பார்த்து முடியாது இப்பதான் ஐயா உள்ள தள்ளி சதியோட போறேன் உன்னி அடிச்ச ஊழம் கிடையாது வடிக்கட்டே காக்க பச்சை தள்ளிட மாட்டேன் அழைத்த குரலுக்கு ஏண்டா தொங்குனி போல ஐயா ஏண்டா தொடரட்டி போல ஐயா அரமனை கலக்கப்பல ஏண்டா மூக்குறிஞ்சி போல வேண்டும் ஏண்டா பூலதடி போல மாதியார் டேய் அப்படி 3 வாட்டி கேட்ட முடியாது கேட்டார்கள் 3 பேர் கொள்ளை 110 பட்ட நல்லம் கொள்ளை நீங்க அடிச்சீங்களா கேட்டார்கள் உருவாக்கி செத்தார்கள் அப்பல நோக்கம் இவாளுக்கும் மாப்பின்ற காரணமன நீ முள்ளுப்பட்டி முத்தமனாக்க நான் அரமனை கணக்குப்பிள்ளை இவாளுக்கு நோக்கு மாப்பின்ற காரணமன அதுக்கு ஈப்புந்த மண்படி அங்கே வருவீங்க ஐயா ஒரு அரமனையில் சாசமான மாப்பின்ற காரணமனையா என்ன சொல்லிவிட வர கோபப்படுங்க மாப்பின்ற காரணம் என்ன ஐயா உங்களை எல்லாம் திருச்சி சென்னையில வெளியே இப்படி அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல உங்களை பத்தி விசாரிப்பதற்காக பெரிய மகராசி இளைய மகராசும் எங்க உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க உங்க வீட்டுக்கு போனோம் உங்க சம்சாரத்துக்கிட்ட ஏய் உங்க வீட்டுக்கு சம்சாரத்தை விசாரிக்க போன சொல்லுங்க உங்களை பத்தி விசாரிப்பதற்காக விசாரிக்க போனீங்க உங்க வீட்டுக்கு போனோம் உங்க சம்சாரம் எங்களை பார்த்த உடனே வாங்க கூட நினைக்கிறேன்னு மரியாதைகள் நாங்க கிரிக்கெட் நினைக்கிறேன்னு வந்தவர்கள் ஆதரித்தானே வாங்க சுப்பு நினைக்கிறேன்னு இதற்கு என்னையே அப்படின்னு எங்களை பார்த்து அண்ணேனா சரி எங்களுக்கு உங்க சம்சாரம் என்ன வேணும் ஆமா போலும் 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 தங்கை மரபன் இதுக்கு என்ன எங்க தங்கையாச்சான உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருங்க ஆமா போலும் 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 என்ன ஊர வந்து கையடி நோக்குப்படி கையாக்கி மக்களே சுத்தப்பட்டு உங்களுக்கு என்ன தெரியும் இப்ப நக்கல் பண்ண தெரியும் ஐயான் பண்ண தெரியும் ஒரு இடங்கள் பிளாட்டை கிடந்தா ஒரு அதாத்தியமாக ஒரு வீட்டை கட்டுவைகள் ஒரு மாட்டை கட்டுவைகள் ஒரு குப்பையை கொட்டுவைகள் ஒரு வண்டி அனுப்பாட்டைகள் சொந்தம் கொண்டாடுவைகள் பக்கத்து வீட்டு சண்டை பண்ண சண்டை இருக்கும் அண்டி தண்ணீர் தாரா பண்ணுவைகள் ஒரு இடத்துல விவசாயம் இருந்தா ஒரு ஆடு மாடு இறங்களை பொறுமைக்கார்கள் ஒரு கோழி குஞ்சு இறங்களை பொறுமைக்கார்கள் ஆமால் இப்படி விழா கமிட்டி எனக்குத்தான் முதமதியாரி உனக்கு தான் முதமதியாரி அடிச்சு மண்டை உடைத்து ஈழக்கோம கச்சலை கையை கட்டி நிற்பீர்கள் நீங்க வாணியா ஐயா அப்படி அல்ல ஐயா அப்படி ₹1 பேப்பர் தான் ₹1 மையதேன் எழுதி கொண்டு உள்ள வெள்ளி வச்சுக்க ஹைகோர்ட் ஜட்ஜி ஐயா என்ன வாத்து ஐயக்கப்படலாம் ஐயோட வெறும் என்ன ஐயாடி அந்தஸ்து என்ன ஐயா தந்த கால் மாத்திரை கை கம்பிடிச்சு கோழி குஞ்சு கால் மாதிரி சுடக்கணும் தொங்கிட்டு விடுவான் அடிச்சு கடிக்க பாக்குறியா நேற்று நீங்க கடிச்சு ஐயா பாருங்க ஐயா சொல்ற 100 ஏன்னா எதிரி இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கணும் நம்மளுக்குள்ள ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு மச்சி மாமனுக்குள்ள ஒரு சின்ன கொடுக்கல தகராறு வந்துடும் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து தகராறு எனக்கு 10 சென்ட் குறையா இருக்கு உனக்கு 10 சென்ட் கூட இருக்கு உனக்கு எப்படியா 10 சென்ட் கூட பக்கற பச்சே எனக்கு எப்படியா 10 சென்ட் கம்மியா போறது அப்ப என்ன செய்வா ஒருமையில அடிச்சு தகராறு பண்ணுவோம் அடிச்சு மஞ்சள் உடைச்சு ரத்தத்தை உடைச்சு கச்சல் போய் நிற்போம் கச்சல் என்ன செய்வா காசு வரைக்கும் பார்ப்பான் காசு இல்லையா இருக்கு நிலம்புறம் வீடு வாசல் ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாத்தையும் உத்துப்பிட்டு ஹைகோர்ட் வரைக்கும் போய் கடைசியில் அவமானப்படி தரமட்டமா நிற்பீர்கள் ஆனா ஐயா அப்படி இல்ல அப்படி அல்ல ஏன்னா ஐயா படித்தவர் பட்டமற்றவர் ஏன்னா அந்த காலத்துல பெரிய 9 வகுப்பு படிச்சவர் ஐயால கொண்டு போய் எங்கேயா கொண்டு தள்ளிட்ட 9 வகுப்பு படிச்சவரியா 9 வகுப்புடா சரி அன்னைக்குள்ள பெரியவர்களுக்கு தெரியும் எப்படி ஏட்டு படிப்புகள் பனை ஓலைனால் எழுப்பரமா படிப்புகள் அன்றைக்கு எழுத்தானால் எழுதி படிச்சார்கள் இன்றைக்கு என்ன தெரியுமையா எப்படி நிலத்தை வித்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள் ஆடு மாட்டு கூட வித்து பிள்ளைகளை காலேஜ் படிக்க வைக்கிறார்கள் அன்றால் விளைச்சல் தானியங்கள் அது வித்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க ஆனா படிப்பு இல்ல இன்றைக்கு ஒரு ஆளுக்கு செல் பண்றாங்க போச்சு அதற்காக ஈஸியா கொண்டு 9 ஐயா 9 வகுப்படிச்சவங்க 9 வகுப்படித்தவர்கள் ஐயா காலையில செலவுதே கோபப்பட மாட்டீங்களா சொல்லுங்க நீங்க என்னைக்கு பேனாட்டு முறையை மட்டும் எங்களுக்கு சொல்லி கொடுங்க எங்களுக்குள்ள அண்ணன் தம்பிகளை அடுத்து நாளைக்கு அடிச்சு விட்டுக்குறோம் உடனேவா ஆமா அண்ணன்
சமைக்கல அடிச்சுக்கிட்டு நாளைக்கு விட்டுறான். நாளைக்கு விட்டுறீங்க? ஆமா. உடனே விடுறான். வளையல பேனா, வளையல பேனா, இடையில பேப்பர், இடையில பேனா முறையோடு எடுத்து சரி இந்த பெலிலாம் எழுதி சரி உள்ள தள்ளுங்கள். எதுக்குள்ள? போய் சாப்பிடுறேன். ஐகோடு வரும் ஜட்ஜன் பாராளாம். தள்ளுங்க, பிரட்டி அடிங்கள். ஆமா ஆமா, உள்ளது பிரட்டி பிரட்டி அடிக்க தட்டிக்கு காத்துக்கிட்டே இருப்பீங்க. என்ன பிரட்டி பிரட்டிங்க? உள்ள உள்ள இருப்பேன். ஐயா இப்ப நான் முழுப்பட்டி முத்தமலைக்க நீங்க ஜீவன் தான பிள்ளை, ஜீவன் தான பிள்ளை. நம்ம 2 6 மணி நேரம் சகஜமா மாமி மச்சனை வச்சு கொண்டு ஒரு சகஜமா விளையாட்டுகள். உங்களுக்கு பிடிக்காத ஒரு 4 பேர் சேர்ந்து ஒற்றை போய்க்கிட்டே இருக்கீங்க. எந்த வேலையாக? விறகுல ஒரு பாதையில தூக்கி போட்டு மணிக்கட்டு சொடக்கில் உடச்சு தொங்க அனுப்புறாங்க. ஐயப்பா, அப்புறம் ஐயா நோனா வச்சு சூனா வச்சு பூனா விளையாடுறீங்க. ஐயா சுருக்கமான செய்திய நோட்டு புத்தகத்துல நோனா சூனா புனம் அர்த்தம் என்னையா? நோனாண்டு நோட்டு அப்படியா? சூனாண்டு சுருக்கமான, பூனாண்டு புத்தகம். அதான் நோனா சூனா. நிறுத்திய பார்கள் எங்களை என்ன சொல்றது பார்கள். அங்கே கசக்குட்ட 110 பட்ட நெல்லுகளும் ஏடி முகத்துகள் அள்ளி தள்ளிடுவார்கள். நீங்க சிமந்து வந்தா போது தெரிவித்து கூட்டு போனோம். நாங்க என்ன வித்தைகள்? வரும் மந்திரால 71 பாலப்பட்டு மன்னர்கள் வரிக்கட்டு வருகிறார்கள். ஆனா கட்ட 3 முறை செமட்டும் வரிக்கட்டு மறுக்கிற காரணத்தினால் அங்க போன நெல்லு கேட்டு தர மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆமா, தெரிவித்தார்கள். நாங்களாம் போய் இந்த வேளாண்டி கருப்பணன் பாண்டியன் 3 10 நெல்லு கேட்கலாம். நெல்லு கேட்டு பக்கம் தகாத வாத்தியா பேசி வாய்ச்சல் முட்டி கையை பண்ணதுக்கு நீங்க மட்டும் வைக்கப்பட போறீங்க. பாருங்கள், நீங்கெல்லாம் நம்ம நாட்டு மக்கள் சாப்பாடு பழி போட்டு சரி அரமல்ல கேட்டு தூணைகள் சக்கர கொடுக்கமையில. ஆமால் நான் கணக்கொலை பார்த்து வந்த வழியாக ஒரு வாயில அது சீமொழிக கத்துது கதறன்னு பட்டினி பச்சையா எப்படி அரவண மாடு பத்தி போ மாடு. நீங்க ஒரு பக்கத்துனாக இருந்தீங்களே சரி, கொஞ்சம் ஈவால கிடந்துச்சு உங்களுக்கு. எங்களுக்கு ஆமா தண்ணி வண்ணி கூட வைக்கலாம். நிலைமை பாரியா எப்படி இருந்துச்சு? அது என்ன நிலைமை கத்து தெரியுமா? அம்மா பாவம் சிந்து மாடு சினைக்கு கத்துதுங்க. காஞ்சல் கொடுத்து கோயில் மாடுனா கூட்டுவாங்க. ஐயா மாட்டுக்கு போடுவோம். ஐயா கொண்டு மாட்டு போடுற என்ன எடுத்தா ஆயா அந்த நிலைமையில கத்துச்சியா? சரி தண்ணி வழியா இன்னும் பாரு என்ன நிலைமையை பாரு. ஒரு சுமார் அம்மா பாவா இளங்குடி விழுவாங்க மாட்டுக்கு என்று கத்துக கதறுகள். சரி பாமருக்க முக்கோளமணிப்பட்ட வைக்கப்பட பண்ற காரணம் என்ன? அப்ப நீங்க குளத்தை புடுங்குனீங்க இல்ல உருங்குனீங்க. ஐயா பொய் சொல்ல பொருள் சொல்லணும். நாங்க வந்து பக்கம் வைக்கப்படத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல தருப்புன்னு ஒரு சத்தம் கிடைச்சி என்ன பண்ணாங்க? ஐயா அரமனை கணக்கப்பள்ளி வந்திருக்காரு. தனியாக சாப்பளம் பரமம் கொடுத்தார்கள். அப்படியே ஆமா கனிவகன பரமாம சாப்பிடுவேன். வெள்ளை பழம் கொடுத்தார்கள். வெள்ளை பழமா? இந்த ஏரியா காய்க்க வேண்டிய வெள்ளை பழம் தான். அது ஒரு விதையை எடுத்து சாப்பிட்டேன். எதையோட முழுகிட்டடியா? அப்படி சொல்லுங்க. வளவள காய் எடுத்துக்குமே. அதான் கண்டு முளைப்பாதிய பூச்சி போய் கிடக்கு. வளவள காய் எடுத்துக்குமே. வளவள காயை காய்ச்சிருக்கு. அந்த காய் எடுத்து கொண்டு போய் சோளங்குரணி வளையங்குளம் இந்த ஏரியால திருப்பூனை வித்து புழைச்சுக்குங்க. எப்படி? மிச்சம் மீசாது இருந்தா மீத வந்தா சீனியை தட்டு பெரங்காய் பட்டு நக்கி பாருங்கள். எப்படி கும் கும்ல மனசு நல்லா இருக்குமியா? உங்க பிய பெரும்பையே அசிங்கப்படுத்த ஐயா பெரிய மகாராஜா பொறுமையா இருக்காங்க. சீக்கிரமாக இளைய மகாராஜா நம்ம கோவத்தோட இருக்காங்க. மகாராஜா என்ன வருது இல்ல மகாராஜா சீக்கிரமா எதிர்பார்க்க வேண்டும். ஆமாயா ரெடியா இருக்காங்க. ஐயா வந்தாச்சு ரெடியா கட்டுறோம். அண்ணன் தம்பி நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். அண்ணன் தம்பி ஓ தம்பிடா
பிள்ளை மகன் எப்ப வருவீரே வருவீரன்று ஐயா எப்ப வருவாரு வருவாரென்று எதிர்பார்த்திருக்கின்றோம் அண்ணன் தம்பி ஐயா எதிர்பார்த்திருக்கின்றோம் அண்ணன் தம்பி எப்ப வருவீரே வருவீர்கள் நீங்கள் எப்ப வருவீர்கள் வருவீர்கள் நீங்கள் எப்ப வருவீர்கள் வருவீர்கள் பலிபா துணிக்கின்ற தானாபாதி பிள்ளை பலிபா துணிக்கின்ற தானாபதி ஐயோ மங்கள மங்கள மாகமே ஐயா வருக 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 ஐயா மங்களமாகவே மாற வேண்டும் தானாவதி மாறத செல்வங்கள் பெருகிடவே ஐயா மாறத செல்வங்கள் பெருகிடவே ஐயா கணக்குமே மந்திரியே ஐயா நீ எட்டு கணக்கு வேலை பார்ப்பவரே எங்களுக்கு தந்திரம் சொல்பவரே ஐயா மனுஷே ஐயா எங்களுக்கு ஐயா நீ வருஷ கணக்குகள் பார்ப்பவரே அல்லவரே மிக நல்லவரே ஐயா வல்லவரே மிக நல்லவரே கோடியின் நல்ல கொடியின் நல்ல தரணம் செய்தே இளையவர கம்பள பங்கை கொடியின் நல்ல தரணம் செய்தே கும்பிட்டடி பானந்தன் தானாபாதி பிள்ளை கும்பிட்டடி பனந்தே தானாபாதி ஐயா தொப்பை பது போல தானாவதி ஐயா தொப்பை பது போல தானாவதி ஆமையா தானாவதி வருக வருக ஐயா தொப்பை பது போல தானாவதி தொந்து கொடுங்க ஒரு நடை நடந்து ஐயா தொந்து கொடுங்க ஒரு நடை நடந்து ஆறுமுகனதி ஆறுமுகனதி ஐயா ஆறுமுகனதி முப்பதாமு அன்று கொடுத்தீரையா பிள்ளை மகன் மந்திரி
எனக்கு தந்திரமோ சொல்பவரே சாந்தவன் என்கிறவே பாண்டியா தேவரை ஐயானி பாண்டியா தேவரை கொண்டாடினார் வழிவந்து நேரும் ஐயா என்ன செய்வாய் பாண்டியா தேவரை அன்னைக்கு வச்சது வந்தேனாரு நல்லது பெறதே ஐயா வேளாண்டு பெறானே கொண்டதனால் பிடிகள் பத்துமே நடந்ததையா எல்லாண்டு வீரரே எல்லாண்டு வீரரே கொண்டாடாரு எங்களுக்கு வச்சது வந்தேனாரு அதோடு அழைச்சமே என்னையா என்ன தாங்கள் செய்த ஒரு மோசம் ஒரு சதி திட்டம் இந்த மனவர்களே இப்படி வாருங்கள் உங்களிடம் என்ன தெரிவித்தேன் என்ன வித்தைகள் வட்டிக்காத மனதும் சாமர்த்தியமாக ஆமா. உங்க மகன் காலை விழாவுக்காக கரசகுலம் சென்று சாமர்த்தியமாக நெல் வாங்கி தெரிவித்தோம் அங்க கொள்ளையை மடித்து கொலை செய்து பிரகாரம் செய்யலாமா நீங்க பிரபு தாங்கள் தெரிவித்தோம் சரி வேண்டிச்ச வேண்டும் கர்வச்சிச்சமன கற்பனன் படைக்கதுக பாண்டித்யாவரிடம் நெல்லு கேட்ட பிரபு சரி எங்களை பார்த்து நீங்கள் யார் அவர்கள் இறக்கலை கேரளம் மாத்திரம் கேட்டார்கள் கேட்டார்கள் பத்தன் பார்த்தீங்க மரபுலே இது சரி. நம்ம கேட்ட கேள்வி அல்ல ஆ, பெரிய மகாராசா சின்ன மகாராசா கேட்ட கேள்வியாக இருக்கிறது கமல வீரர்கள் தெரிவித்தேன் சரி அங்கே தவறாக கோபர வார்த்தை அவர்கள் நடத்தி விட்டார்கள் பிரபு தகாத வார்த்தையில பேசினார்கள் இழிவாக பேசினார்கள் அப்பெல்லாம் கமலத்தல்லை இனமே கேட்ட கேள்வி அல்ல பெரிய மரசு இளைய மரசு கேட்ட கேள்வி அடியுங்கள் குத்துகள் ஏய் விட்டு வருவாங்க இவர்தான் பக்குவமா கேளுங்கன்னு சொன்னேன் அப்படியா இந்த மணப்பர்களே தம்பி ஊத்தர பண்டியா கோடி தேடி கொடி நாட்டவர்கள் இந்த மாணவர்கள் ஓஹோ இந்த பதிலும் நமது நடந்து விட்டது இந்த மகன் மன்னித்து விட்டு செய்தெல்லாம் செஞ்சிருவாரு இருக்கட்டும் மன்னிப்பு நீங்க மன்னிக்க வேண்டும் நான் சேர்த்துக்கணும் உங்களை அப்புறம் அண்ணாவிட சொல்லியிருக்கீங்க ஒன்று அவர் சொல்றாரு ஒன்று வாருங்கள் தெரியும் சொன்னீங்கல்ல கொன்று வாருங்கள் ஆ. ஆனா கொன்று வாருங்கள் நம்ம அங்கதான் பரிச்சை புத்தியை காமிச்சிருக்கீங்க ஒன்று அதை கொன்று ஆ. கொன்று சொல்றாருல நீங்க தான் வார்த்தை கொண்டு விட்டது ஏதோ தவறாக நடந்துச்சு ஏதோ சொல்லிச்சு பண்றீங்க இல்ல இல்ல அதான் ஜீவனா வரப்போ இப்ப என்ன செய்யணும் உங்களுக்கு என்னுடைய மகன் கால்வாசி சிறப்பு நடத்தணும் பிரபு ஏன் நமது சக்திதேவி ஆலயம் இருக்கின்றது அரண்மனை இருக்கின்றது இங்கு வைத்து நடத்தலாம் ஐயா பத்தன் வெள்ளியம்மாளுக்கும் பாதுரைக்கு திறம் முடிந்து வருஷம் திருமலை ஆகினால் நடத்துள்ள ஒரு பிரார்த்தனை நூலமா பிரபு பிரார்த்தனைகள் என்னையா சொல்றாரு அவரு? பிரார்த்தனையா அதாவது என்ன சொல்றாரு இந்த மாணவர்கள் உங்க மணி கல்யாணம் எங்க இருக்கு திருச்செந்தூர்ல இந்நேரத்தில் நம்ம கீழே காஞ்சகுளத்துலேருந்து ஆமா ஆமா காஞ்சகுளத்துலேருந்து திருச்செந்தூருக்கு பஸ் இருக்காயா உங்க மகனை அரண்மனை தூக்கிடுவாங்க நேற்று தான் நாலு கடப்பாடு கம்பி நானும் என் மாப்பிள்ளை செலவனகுமார் திருப்பணத்தில் முனப்பிடிச்சு வச்சிருக்கேன் ஆமா உங்க மகனை என் மடியில் உட்கார வச்சு நான் புதக்கு புதக்கு என்னது இந்த மரபில்லை இல்ல இப்ப திருச்செந்தூர் நடத்துறான் ஆமா இப்படி அரண்மனை இருக்கிறது இங்க நடத்தலாம் ஆமா இந்த பக்கம் அங்க யாரு வர வேண்டும் ஆயிரங்கமலம் 100 படி பாலம் 64 மனைவர்கள் அந்த பரத்து பெண்கள் வெள்ளையம்மாள் பொம்மியம்மாள் பட்டத்தரசி என்னுடைய சகோதர செய்வார்கள் தாங்கள் காட்டில் வந்து கொள்ள வேண்டிய இளைவனா அவர் என்ன சொல்றாரு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரே வார்த்தை தான் நீங்க தவிர்த்து ஆயிரம் கம்பளம் 100 பேர் வரும் அரண்மனை விருந்துகள் பொம்மியம்மாள் திம்மியம்மாள் இந்த உமத்தொரு பங்கேற் வர வேண்டும் காடை வெட்டை சென்றாலும் அண்ணன் தம்பி பிரிந்ததே இல்லை என் அண்ணன் கோட்டைக்கு தனியா இருக்க வேண்டுமா மனசில் வஞ்சகமா பேசாதீர்கள்
பக்கத்துணையாக சட்டிப்படி வெட்டிப்படி வைத்து திரும்புறவை தாங்கள் செய்து வந்த காரியத்தினாலே வெள்ளையராலே அண்ணாவுக்கு தொல்லைகள் ஏற்பட்டால் என்ன செய்வீர்கள்? நம்ம வாஞ்சாங்குறிச்சிக்கும் திருச்செந்தூர் ஆலை திறந்து ஏன் வெங்கடம் எடுத்துக்கவா? ஆமா, ஒரு நகரமான சங்கம் உடனே அது பூசை நகரத்தை என்னையா சொல்றாரு? அவத்துக்கு பாவம் இல்லையா? என்ன ஓஹோ, செல்லுவோம். கோட்டையில் அண்ணா மனதை ஆறுதல் படுத்துவதற்காக முருகப்பனை வணங்கி அந்த ஐயனாரை வணங்கி தேவரத்தங்கள் ஆடி அண்ணாவை சந்தோஷப்படுத்துங்க. அப்படியா? ஐயனாரே அடப்பிரக்காளி ஓவி கொண்ட சக்கா தேவி குளம் காட்டவாரா இங்க குண்டு குண்டு குடி கொண்ட கோயில் கொண்ட சக்கா தேவி குளங்காக்கவாரா வேளாண்டி கருப்பன் பாண்டியதேவர் தெருவுக்கு போக்குவரத்து சொன்னல அந்த 3 வருஷத்து பொண்டாட்டியெல்லாம் தாலி அறுத்து மூலையில் உட்காந்து அழுகுவா. உங்க மகன் கல்யாணம் சோதனை நடந்தவங்க அதனால போக வேண்டும் அரியிறங்க பாயாசா அண்ணா அண்ணா தம்பி அண்ணன் தம்பி இருவருக்கும் 200 ரூபா அன்பை படுத்தார்கள் ஐயா ஆட்ட உரிமையாளர். ஆமா, அந்த ஒத்த பாட்டை பாடல் பாடிட்டு அப்படி கதைக்கு செல்வோம். தேவரை கும்பிட்டு தெரிசிற்ற பேருக்கு தீராத வினை தீருமே என்றும் சீரும் சிறப்போங்குமே தேச பக்தவராகிய நித்தம் துதித்தோர்க்கு சித்து விலை கூடுமே. அப்பன் தேவரை கும்பிட்டு தெரிசிற்ற பேருக்கு தீராத வினை தீருமே என்றும் சீரும் சிறப்போங்குமே தேச பக்தவராகிய நித்தம் துதித்தோர்க்கு சித்து விலை கூடுமே. அப்பன் தேவனை கும்பிட்டு முருகனை கும்பிட்டு முருகிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே அவர் முற்றிய வினை தீருமே. இந்தியா மண்ணிலே தங்கமனாய் வந்த ஈஸ்வரர் வம்சம் ஐயா தாமின் பேசிடும் கோலமையா. இந்தியா மண்ணிலே தங்கமனாய் வந்த ஈஸ்வரர் வம்சம் ஐயா தாமில் பேசிடும் கோலமையா. சொந்த பந்தம் நிறையாத பந்தரை தீனும்
சொந்த பந்தம் நீரையாத சுந்தரரை தீனம் வந்தனம் செய்வோம் ஐயா. அப்பன் முருகனை கும்பிட்டு முருகிட்ட பேருக்கு முற்றிக வினை தீருமே தேவ மற்றிக வினை காருமே. ஐயா 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 முத்துராமலிங்கம் என்று உரித்திட்டார் தமிழை கட்டுமே அன்று சித்தாரம் கூடிடுமே. முக்கோலத்தில் பிறந்த முத்தமிழ் வேந்தவர் முருகன் என்பேருமே அவர் முத்துராமலிங்க தேவரே. முத்துராமலிங்கம் என்று உரித்திட்டால் நித்தமளி கட்டுமே அங்கு சித்தாரம் கூடிடுமே. காவி முத்துரத்தினம் போல் அச்சரம் சின்னாண்டி மொழியும் குரலோ தேவரை கும்பிட்டு ஐயா மூத்தரை பாண்டியா காடை வேட்டைக்கு சென்றாலும் ஒரு கதமே ஒரு நாளும் பெரியாத என் பிறவி தம்பி ஒரு நாளும் பெரியாத என் பிறவி இன்று பிறந்தோமையா ரெண்டு பேரும் சோழி பிறவியே அண்ணா அண்ணா பிறவியே எந்தனா சோடி பிரிந்தோமே அண்ணன் தம்பி காதை வேட்டைக்கு தம்பி 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 ஊத்துருப்பாங்க நம்ம காடை வேட்டைக்கு சென்றாலுமே கைகோந்து போவோம் ஐயா ரெண்டு பேரும் அஞ்சாத சிங்கனால் இருக்கும் போது நான் இருக்கின்றேன் அண்ணா அஞ்சாத சிங்கனால் இருக்கும் போது ஒன்றுக்கும் அஞ்சவே வேண்டாம் ஐயா. தம்பி பச்சை தம்பி தம்பி நம்ம பச்சை வேட்டைக்கு சென்றாலுமே தம்பி பார்த்து போவோம் ஐயா ரெண்டு பேரும் வாழ்த்தி நல்ல ஒரு மரம் அளித்து அந்திரமாலகவே தான் கொடுங்கள் வாழ்த்து நல்ல
ராத்திரி கல்ல சின்னதன பண்ண மட்டலக்கு கொண்ட சில்ல ரண்டலக்கு மடியில மண்டலங்கள் மடியிலே மட்டலக்கு கொண்ட சில்ல ரண்டலக்கு மடியில மண்டலங்கள் கொண்ட சில மண்டலங்கள் மடியிலே மட்டல தரக்கப்பட மட்டல சமசன மக்கள் உயரானியா மட்டல தவிட்டரு யமது எங்கரனியா விக்டோரியா ராணியா இந்திய வடிக்க பண்ட எத்தரானி வெண்மனா தலை எழுப்பு எதரும் கொத்த மட்டினே மண்டலங்கள் மடியிலே முகத்த மட்டு எதல் இந்த வந்து நோக்கினே My ladies and gentlemen, I am coming from London. Are you ready to? Panchalam Gurichi. One 600 Queen of England reason behind our national unveiled do there pretty அண்ணால் மாலும் ஆக்கரவலம் கடன் பெற்றுண்டான் இந்த கடனை கொடுக்க மழை வாரிக்கு திறமை கட்டிக்கொண்டு போதா இந்த பாட்டிய ராக்கள் கட்டமும் நாய்ச்சல் வரி கட்ட மறுக்க என் பேரை கேட்டால் இந்திரம் திரிக்கும் தஞ்சவன் அடிக்கும் அப்படியே ஆளரும் வளரும் வளரும் 12 தேசம் பிடித்தவன் 12 தங்க கோல்டு மெடல் பரிசு பெற்றவன் 13வது பாஞ்சாலம் குறிச்சலும் கோட்டை பிடிக்க வந்திருக்கும் ஓடின் சோதர் பட்ட மேற்கோளித்திரை எங்களை யாரும் எதிர்த்தவள் கிடையாது எதிர்த்தால் வாழவும் முடியாது தென்னகத்தில் சிவன்கட்டு பாளையப்பட்டு மன்னர்கள் சிவன்கோ பாளையப்பட்டு மன்னர்கள் எங்களிடம் கையெட்டி சலிட்டடித்து சலாம் செய்வார்கள் பாஞ்சாலம் குறித்து வாழும் கட்டபொம்மன் பகுதிரை ஆன் கேப்டன் மிஸ்டர் பகுதிர் வெள்ளேட்டவன் ராஸ்கல் உன்னை என்ன செய்கிறேன் பா ஓ சொல் சார் கம் ஆன் ஏன் தம்பி மாலை அணிவித்து பெருமை சேர்த்த மாபெரும் கிராம பொதுமக்களுக்கும் இன்றைய அமைப்பாளர் அமை கூறிய உள்ளத்துக்கும் இளவு சார்பாகும் என்னை சேர்ந்த இசைக்கும் சார்பாகும் நன்றி நன்றி வணக்கம் வெல்கம் அண்ட் தேங்க்யூ. ஏனே மாலை ஓட்டுறீங்களா நீங்க தானே? இவனுக்கு போய் மாலை ஓடுறீங்களே அவன் எங்க இருந்து வந்திருக்கேன்? லண்டன் வந்திருக்கேன். யாரை படிக்க? கட்டப்பு ஊமத்தில் படிக்க வந்திருக்கேன். இவனுக்கு போய் மாலை அணிவித்து மரியாதை செய்கிறீங்களே இவனை கூட்டு போய் ஓகே கமான் ஓகே ஓகே ஹலோ எஸ் சார் கமான் டாக்கன் ப்ளீஸ் ஓகே கமான் ஓகே ஹவு டு ஓகே கமான் 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 ஓகே ஓ ரோடே ஏபடா குட் நெஞ்சில அடிக்கிறா நொக்கல ஓடி நெஞ்சில அடிக்கிற வார் யூ என்னங்க வார் யூ கூவார் மெட்ராஸ் ஓடுது ப்ளீஸ் எங்க அப்பா வயசுக்கு வந்து 25 நாள் ஆச்சு நாளைக்கு தான் தண்ணி ஊத்த போறேன் உன் பேரை கேட்கணும் என் பேரு என் சித்திலிப்பு என் பேரு கேக்குது என் பேரு எஸ்கே போதகுரு சிக்கல போதகுரு
எச்சிக்கல போடுறோம்ப்பா. இவர் மன்மோகன் சிங் மருமக. நீ ஒரு மொட்டு நாய், நான் ஒரு மொன்ன நாய், 2 நாய் பிறகு போ முண்டை ஊழ முண்டை ஊழமுக்கு முண்டை போ. எத்தனை பாளையப்பட்டு மன்னர்கள்? 72 பாளையப்பட்டு மன்னர்கள். 71 பாளையப்பட்டு மன்னர்கள் நம்மிடம் ஆடிபணிந்து வர்றார்கள். ஏன் அடிபடி வந்துட்டோம்? அண்ணாள் பால் மார்க்கோடு நம்ம வாங்கி கடலுக்காக தின்றாட பொழுதும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. என்னைய பார்த்து பொம்பரமா சுற்றுல அங்கோய் கட்டுற நோட்டா புசிந்து போய் கட்டுறா. அங்கோய் நட்ட முடியல. நெப்போலியன் இரமும் அணியிலிருந்து பிரதமர் பிரிட்டிஷ்காரன். எவன் ஒருவன் பிரிட்டிஷ் சார்பாக எதிர்க்க துணிந்தானோ அவனது சரித்திரம் அன்றே நம்மளின் வெற்றி நடைபெற்றது. சார், செங்கோலிலே திருநெல்வேலி ஜில்லாவிலே பாஞ்சாலம் குறிச்சம் கோட்டை இது போன்ற வில்லேஜ்கள் வாழ வேண்டும் ஆசைப்படுகிறேன். அடிபிடித்து விட்டார். உனக்கு நன்மை இல்லை என்றால் ஆள மிதக்கின்ற சூரியன் மரம் கோட்டை அத்தனையும் மண்ணோடு மண்ணாக அழிந்து விடும். எங்கள் அண்ணன் மாடுகளில் உன் போன்ற பட்டாளங்களை கண்டதே கிடாமா. உன்னை கண்டவுடன் எனக்கு பொறுப்பு உண்டாகுமா? பொறுப்பு உண்டாகுது. ஓகே ஓகே. தென்னகத்தில் சிறந்த வீரன் கட்டபொம்மன். ஓகே. போலிவான ஆட்கள், திறமையான ஆட்கள் கட்டபொம்மனை பிடிப்பதற்கு ஓகே யாராலும் துல்பத்தை செய்ய வேண்டும். ஓகே ஓகே. இது போன்ற பட்டாளங்களை வைத்து கட்டபொம்மன் கோட்டை மாசத்தை கூட கொடுக்க முடியாத போய் ஏமா வண்டி கீர் மாத்திரமே மாத்திரியா? ஓகே. ஓஎஸ். ஏப்பா மாப்பிள்ள சொட்டு மண் ஊத்துறானப்பா. ஆமா மீன் மாட்டிக்கிருச்சு. என்ன செய்யற? ஓகே. நெஞ்சில் அடிக்கிற நொக்கால ஓடி. நெஞ்சில் அடிச்ச என்னாக? ஓயாம நெஞ்சில் அடிக்கிற. வேற எதுல அடிக்கணும்? தென்னகத்தில் எத்தனை பாளையப்பட்டு மன்னர்கள்? 72. எந்தெந்த பாளையப்பட்டு மன்னர்கள் நம்மிடம் அடிபணிந்து வருவார்கள்? 71 பாளையப்பட்டு மன்னர்கள் நம்மள அடிபணிந்து வருவார்கள். எந்தெந்த பாளையப்பட்டு மன்னர்கள் யாருக்கு தெரியும்? என்ன வச்சு கிட்டி அடிக்கோட எங்களின் பட்டாளத்துக்கு தெரியும். அதற்காகத்தான் என் பட்டாளத்தை நானே வச்சிருக்கேன். நீ வச்சு என்ன கிட்டி அடிக்கல? தென்னகத்தில் மொத்தம் 72 பாளையப்பட்டு. ஓ, அது யார் யார் பட்டு மன்னர்கள் கேட்குறீங்க? எந்தெந்த பாளையப்பட்டு மன்னர்கள்? ஆரம்பத்தில் எத்தனை பாளையப்பட்டு மன்னர்கள்? 56 பாளையப்பட்டு மன்னர்கள். நீங்க சொல்லுங்க பாப்பா. சொல் சார். 16 பாளையப்பட்டு மன்னர்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. ஓகே. எதற்காக? வரி வசி பண்ணுவதற்கு. எங்கு பார்த்தாலும் நான் விட்டோர் மகாநாடு ஆட்சி வெற்றி நடை கொண்டே ஓடுவோம். ஓகே ஓகே. சொல் சார். ஆத்தர் ஜமீன், சாத்தர் ஜமீன், ஹலவர் ஜமீன், கல்வாடி ஜமீன், காரைக்குடி ஜமீன், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, வடகரை, ஏழாயிரமண்ணை, வெக்கட்டாசுவல், புதூர் ஒத்துமலை, சிவூர் சேத்தூர், சிங்கமட்டி, தலவங்கோட்டை, கொல்லகொண்டான், கோம்பை, கூடலூர், ஒத்தப்பனை. ஓகே ஓகே. ஓயாம என்ன முறைக்கிற? அங்கோய்க்கு நோட்டை புடிச்சு அடி அடி. இந்த 72 பாளையப்பட்டு மன்னர்கள் யார்? ஓகே.
என்ன பாளையப்பட்டு மன்னர்கள்? அதெல்லாம் தேவையில்லைங்க. 71 பாளையப்பட்டு மன்னர்கள் அடிமந்திருக்கிறார்கள். 72வது பாட்டாளக்குறிச்சியாலும் வீரமண்ட கட்டம் மட்டும் வரிக்கட்ட மறுக்கிறார்கள். இவன் ஒருவன் வரிக்கட்ட மறுப்பதால் இவனுக்கு என்ன லாபம்? கேட்டால் வானம் புளிக்கிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் வரி? இந்த சமத்திட்டு பாளையப்பட்டு மன்னர்கள் இந்த வான புலிவில்லை